அனௌன்ஸ்மெண்ட்டு நவம்பர் 7th பர்த்டே அன்னைக்கு கொடுத்ததுக்கப்புறம் ஐடியல் பீச் ரிசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு மகாபலிபுரம் பக்கத்தில் இருக்க ஈசிஆரில் அங்கே வந்து ரூம் போட்டு தராங்க சுந்தர் சிக்கு. டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு ஒரு சூட் ரூம் போட்டு தராங்க. அவருடைய உதவியாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ரூமுக்கு மேலே எல்லாமே ஆக்கியபை பண்ணி அங்கே டிஸ்கஷன் நடக்குது. அங்கே டிஸ்கஷன் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டர் வெயிட் சுந்தர்சியோட ஸ்டைலே அதானே. நீங்கள் மேட்டுக்குடி, உள்ளத்தை அள்ளித்தா, அப்புறம் எல்லா படங்களுமே கிட்டத்தட்ட இப்போ அரண்மனை கூட காமெடி படமாக தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு லைட்டர் வெயிட்டில் ரஜினிக்கும் பிடிச்ச மாதிரி. ஏற்கனவே அருணாச்சலமும் அப்படி தானே பண்ணார். அது அருணாச்சலம் ஒரு மாசான ஆக்ஷன் படம்லாம் சொல்ல முடியாது இல்லை. ரஜினி உள்ளே இருப்பார், ஒரு கமர்ஷியலான படம் கலகலன்னு போகும். அந்த மாதிரி ஒரு லைனை ரெடி பண்ணிவிட்டு ரஜினி போய் மீட் பண்ணுறாரு. சார் இந்த லைன் ஒன்று சொல்கிறேன் கேட்குறீங்களான்னா சொல்லுங்கள் அப்படிங்கிறார். அவர் ஒரு லைன் சொல்கிறாரு. அந்த லைன் கேட்டுட்டு ரஜினி சொல்கிறார், சுந்தர் இதோட பெட்டராக அதை பண்ண முடியுமா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா அப்படிங்கிறாரு. ஸோ பெட்டரா அப்படின்னும் போதே வந்து இது பிடிக்கலைங்கிறது தானே, அது மறைமுகமாக அதான அர்த்தம். ஸோ அது புரிஞ்சுக்கிட்டு சுந்தர் சி வந்து ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை சார், வேற ஒரு லைன் ஒரு 2 daysல ரெடி பண்ணிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு லைன் வந்து ரெடி பண்ணிட்டு போய் ரஜினிகிட்ட சொல்கிறாரு. ரஜினிகிட்ட சொல்லும்போது ரஜினி என்ன சொல்கிறாரு, இது வேற ஏதாவது இருக்கா, வேற லைன் இன்னும் கொஞ்சம் வேற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ வேற என்னமோ எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிறத வந்து சுந்தர் சி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு ஓகே சார் நான் வரேன், இன்னும் 2 நாளில் வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 நாளில் இதெல்லாமே இந்த நவம்பர் 7லேருந்து 13க்குள்ளே நடக்குது.